तमिलनाडु की रंजीत स्वामी नायडू फाउंडर मेंबर भारतीय किसान यूनियन का जो फ्लैग है वो यहाँ से तमिलनाडु को ही गया है। और बहुत लोग इसको जानते हैं कि जब साउथ से संगठन का उदय हुआ और इसका जो प्रचार प्रसार हुआ वो हिंदी भाषी क्षेत्र में ज्यादा हुआ। इधर आओ आप। हेलो BKU भारत किसान यूनियन வந்து தமிழ்நாட்டில் இருந்து உருவாகி இங்க நாயுடு அவர்கள் நாராயணசாமி நாயுடு அவர்கள் தான் அதை வடநாட்டில் கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணி அதை வடநாட்டில் பெரிய இதாக உருவாக்குறது தமிழ்நாடு தான்। वहाँ के संगठन में लेके आएंगे स्वामी जी की एक जो मूर्ति है वो किसान भवन सितौली जो टिकट साहब का जन्म स्थल है वहाँ पे वो लगेगी। उनका फोटो लगाकर मूर्ति भी हम बनवाएंगे, उनको वहाँ पे लगाएंगे। उसके बारे में लिखेंगे फर्स्ट प्रेसिडेंट BKU स्वामी नायडू நாராயணசாமி நாயுடுவோட சிலை கிசான் பவன் அங்க அதை உருவாக்கி அங்க வச்சு அவரோட அவர்தான் ஃபவுண்டர் நிறைய பேருக்கு தெரியாது। அவரோட எடுத்துக்கொள்வதற்காக அங்க அந்த சிலையை வச்சு அந்த இதை எடுத்து சொல்வதற்காக வடநாட்டில் எல்லாத்துக்கும் தெரியுங்க அப்படிங்கிறது அந்த சிலையை அங்க வைக்க போறோம் அப்படின்னு। जो बड़े इशू हैं वो पूरे देश में भाषाएं अनेक हो सकती है लेकिन जो भाव है वो एक है। MSP पूरे देश को चाहिए, उसके लिए बड़ा आंदोलन दिल्ली में लड़ा गया है। हिंदी நாட்டுல பாஷைகள் நிறைய இருக்கலாம், நிறைய பாஷைகள் இருக்கலாம், ஆனா விவசாயிகளோட உணர்வு ஒண்ணுதான்। இந்தியா முழுசா MSP எல்லாருக்கும் தேவை, தமிழ்நாட்டுக்கும் தேவை, எல்லா விவசாயிகளுக்கும் தேவை। அதை நம்ம ஒன்றுபட்டு உருவாக்கணும்। हमको जब आंदोलन करना है तो यहाँ पे भी जैसे इस हॉल में हम बैठे हुए हैं, सभी फार्मर्स हैं, सभी राज्य हैं, लेकिन नॉन पॉलिटिकल रूप से किसान संगठन के साथ में है और पॉलिटिकल रूप से ये अलग अलग पार्टी में है। तो फार्मर्स मूवमेंट को नॉन पॉलिटिकल रहना चाहिए। விவசாயிகள் கட்சி சார்பாற்றவர்களாக இருக்க வேண்டும்। எந்த கட்சியா இருந்தாலும் விவசாயிக்கு வந்தப்போ அவர் விவசாய போராட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் கட்சி முன்னோக்கி வரக்கூடாது। கட்சியை மறந்து விவசாயிகளுக்காக முன்னாடி போராடி ஒன்றுபட்டு போராடினா நம்ம किसान संगठन किसान संयुक्त मोर्चा जो दिल्ली में एक मोर्चा रहा और 13 महीने तक लोग उसमें जुटे रहे। उनका एक बड़ा सवाल है कि 3 कानून वापसी हुए और अगला जो मूवमेंट होगा वो MSP गारंटी कानून देश में बने और वो भारत सरकार उसको बनाए, इससे पूरे देश के किसानों की फसलों को उसका लाभकारी मूल्य मिल सके। நாம் டெல்லியில் சுற்றி வளைத்து போராட்டம் நடத்தி அங்க எல்லாரும் ஒன்று கூடி இந்த 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வைத்து வெற்றி அடைந்தோம்। அதே மாதிரி MSP நம்ம கொண்டு வர்றதுக்கும் அதே மாதிரி ஒரு புதிய போராட்டத்தை தொடங்க போறோம்। அதை அரசாங்கத்தை நிறைவேற்ற ஒன்றுபட்டு நம்ம அடையணும்। किसान मोर्चा किसी पार्टी के खिलाफ नहीं है, किसान मोर्चा सरकारों की पॉलिसी के खिलाफ है और कोई भी सरकार अगर पॉलिसी गलत लेकर आएगी तो किसान संयुक्त मोर्चा, देश का किसान, देश का फार्मर्स, अलग अलग यूनिटी, अलग अलग झंडे, हम उसका हमेशा विरोध करेंगे। விவசாயிகள் எந்த கட்சியோ இல்ல நபரையோ எதிர்த்து இது பண்ணுவதில்லை। அவங்க கொண்டு வர தப்பான பாலிசிகள்
அவங்க கொள்கையின் தான் தப்பான அவங்க கொண்டு வர சட்டங்களை எதிர்த்து நம்ம இது பண்றோம். जैसे बहुत सी पॉलिसी भारत सरकार एनजीटी के नाम पे ट्रैक्टर 10 साल का डीजल से चलने वाला वाहन नहीं चलेगा। क्या कोई देश में किसान ऐसा है कि 10 साल में अपना डीजल से चलने वाला इंजन, पंपिंग सेट, ट्रैक्टर वो बदल सकता है? இப்பொழுது புதிய சட்டமா டெல்லியில வந்து டெல்லி அரசாங்கம் கொண்டு வரும்போது டீசல் வெஹிக்கிள் எதா இருந்தாலும் 10 வருஷத்துக்கு மேல உபயோகப்படுத்த கூடாது. நம்மனால வந்து நம்ம விவசாயிகள் இந்த சட்டத்தை ஏற்க முடியாது. ஏன்னா 10 வருஷம்ங்கிறது வந்து ரொம்ப வாடகை கொடுக்குவாங்க மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த சட்டத்தை வந்து நம்ம எதிர்த்து போராடணும். 10 வருஷம்ங்கிறது வந்து நம்ம 10 வருஷத்துக்கு வண்டியெல்லாம் புது வண்டி தான் நம்ம வைக்கணும். அதையெல்லாம் வந்து நம்ம எதிர்த்து जो दिल्ली में ट्रैक्टर எல்லா வெஹிக்கிளும் ट्रैक्टर நம்ம இன்ஜின் வெஹிக்கிள் இல்லைங்க पंपिंग सेट, ट्रैक्टर எல்லாமே गाड़ियां, जनरेटर வந்து ரத்து பண்ணிடுவாங்க. அதுக்கு மேல அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது புது சட்டம். इस तरह की पॉलिसी बड़ी कंपनियों को फायदा पहुंचाने के लिए होती है। ऐसे ही डेयरी सेक्टर में भारत सरकार कुछ समझौते बाहर से कर रही है जिससे डेयरी प्रोडक्ट बाहर से आएंगे। हमारा जो एग्रीकल्चर में जो किसान है, जो पशुपालन का काम करते हैं, जो भूमिहीन किसान है, वो पूरा पशुधन हमारा बर्बाद होगा। இதெல்லாம் வந்து கார்ப்பரேட்ல வந்து ஆதரிக்கிறதுக்கு அவங்களுக்கு லாபம் ஈட்டு கொடுக்கறதுக்காக இது பண்றது. அதே மாதிரி இப்போ வந்து பால் துறை இந்த மாதிரி அதையும் வந்து வெளியே இறக்குமதி பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அது கொண்டு வந்தாங்கன்னா பசு இதுல வந்து நமக்கு வந்து பாதிக்கும். ஏன்னா சிறு விவசாயிகள் வந்து இந்த பசு இதுல வந்து பால் விற்பனையோ அதுக்கெல்லாம் வந்து பாதிக்கும். அதை வந்து இம்போர்ட் பண்றதுக்கு இது பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வந்து இந்த மாதிரி இம்போர்ட் பண்றதுனால விவசாயிகள் வந்து நஷ்டத்துக்கு இருக்காங்க. ऐसे ही बिजली अमेंडमेंट बिल 2020 उसमें ये है कि किसी के पास में अगर 2 पशु होंगे उसको कमर्शियल कनेक्शन लेना पड़ेगा। क्या देश का राइट टू बच सकता है? देश का किसान बच सकता है? ये जो बहुत सी पॉलिसी भारत सरकार की आ रही है, हम पूर्ण रूप से इन पॉलिसी पे भारत सरकार से बात करना चाहते हैं। விவசாயி 2 பசு வச்சிருந்தா அவங்களுக்கு டாக்ஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி இது அதெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இலவச இதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதும் 2 பசு வச்சா அதுக்கு தனி டாக்ஸ் போட்டு இந்த மாதிரி விவசாயிகளை இது பண்ணி கார்பரேட்டுக்கு ஆதரிக்கிற மாதிரி சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்துருக்கு. हमारी बहुत सी पॉलिसी पे बातचीत करें सरकार से, सरकार और स्टेट वाइज भी हमने भारत सरकार हो या स्टेट की गवर्नमेंट हो, हम किसान संगठन ने संयुक्त मोर्चे ने निर्णय लिया है कि हम स्टेट गवर्नमेंट से भी अलग अलग सीएम से मुख्यमंत्री से बातचीत करेंगे, उनके स्टेट की पॉलिसी समझेंगे, हम दूसरे स्टेट में वो पॉलिसी बताएंगे और बहुत स्टेट की पॉलिसी ठीक है, बहुत की गलत है, हम वहां पे पॉलिसी लागू करवाएंगे। हमारा ये अभियान भी अब चलेगा। சென்ட்ரல் கொண்டு வர சட்டங்களை வந்து நம்ம ஒவ்வொரு மாநிலமா பரிசீலித்து அந்த மாநிலத்துக்கு எந்தெந்த சட்டங்கள் ஏற்றதோ அதை கொண்டு போய் மற்ற மாநிலத்துக்கு அதை வந்து பரப்பி அது நமக்கு லாபகரமா வர்ற மாதிரி நம்ம பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. हमारे बड़े मूवमेंट अभी हम पूरे देश भर में जाएंगे, एक विचार विमर्श करेंगे, आपस में लोगों से, किसानों से जो राज्य हैं उनसे मिलेंगे और एक दूसरे से विचारों का आदान प्रदान करेंगे। बहुत स्टेट में बिजली फ्री है जो फार्मर्स के लिए, बहुत में बड़े रेट हैं, तो ये अंतर को समझेंगे और एक बड़े आंदोलन की देश में दोबारा एक रणनीति बनाएंगे। उसके लिए हम सब लोग तैयार रहना चाहिए। ஒவ்வொரு மாநிலமா போய் நம்ம ஒருங்கிணைந்து சட்ட பரிசீலனைகள் இலவச மின்சாரங்கள் நிறைய இடத்துல நிறைய மாநிலங்கள் வந்து அதெல்லாம் வந்து இல்லை. அப்போ ஒவ்வொரு மாநிலமா போய் நம்ம ஒருங்கிணைப்பு நடத்தினா தான் நமக்கு அதை பற்றியெல்லாம் இருக்கு. எதையெல்லாம் எதிர்க்கணுமோ ஒன்று கூடி நம்ம அதையெல்லாம் எதிர்த்தா நமக்கு அதெல்லாம் லாபமா இலவச மின்சாரம்லாம் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகும். किसानों को फसलों के दाम ना दे उसकी पॉलिसी बनती है, लेकिन किसानों को कर्जा दे ये पॉलिसी भारत सरकार बनाती है। तो हमको कर्जा नहीं, हमको फसलों के दाम चाहिए।
कर्जा मुक्ति अभियान भी देश में चलेगा। விவசாயிகளுக்கு கடன் உதவி செய்யறேன்னு சொல்றாங்க. நமக்கு வந்து விவசாயிகளுக்கு கடன் வேண்டாம். நம்ம பயிரிடுறதுக்கு ஒழுங்கான விலை கொடுத்தா போதும். நமக்கு விலை தான் வேணும், இலவசம் வேண்டாம். हमें फसलों को दिन के उजाले में नहीं बेच पाते, लेकिन अपनी जमीन अगर रात को बेचना चाहते हैं तो रात में हमारी जमीन बिक सकती है। दिन के उजाले में फसल नहीं बिकती और रात के अंधेरे में जमीन बिक सकती है। ये क्या पॉलिसी है? பகல்ல வந்து நம்மளோட பொருட்களை கொண்டு போய் விற்க போற நெல்லோ தானியமோ கொண்டு போய் விற்க போனா விற்க முடியறது இல்லை. ஆனா நம்ம வந்து நம்மளோட தோட்டத்தை விற்கணும்னா நைட்டோட நைட்டா விற்கலாம். ஆனா வந்து நம்ம உருவாக்குற வந்து பொருட்களை விற்க முடியுது. देश का अनाज कैद करना चाहते हैं मकान में, बड़े बड़े वेयर हाउसिंग बना के। रोटी को बाजार की वस्तु बनाना चाहते हैं। रोटी जरूरत की चीज है, रोटी तिजोरी में बंद ना हो, ये आंदोलन उसके लिए है। சாப்பாடு வந்து எல்லாத்துக்கும் தேவையானது. அதை வந்து அவங்க வந்து வருமானம் ஈட்டுறதுக்கு ஒரு பிசினஸா கொண்டு வர பார்க்கறாங்க. இதை வந்து கூட்டி வச்சு விற்கலாம்னு பார்க்கறாங்க. அதை வந்து கூட்டி வைக்க கூடாது, எல்லாத்துக்கும் வந்து சமமா கிடைக்கணும். அதுக்காக தான் விவசாயிகள் போராடுறாங்க. जैसे फूड चेन में बड़ी कंपनियां आई हैं, मैकडॉनल्ड्स, केएफसी, जब ये शाम को रात को नाइट को क्लोजिंग करते हैं तो बचा हुआ फूड अपने कर्मचारी नौकर को भी नहीं देते। वो डस्टबिन में, कैमरे के सामने डस्टबिन में डालते हैं। वो बगैर मनी के फूड नहीं देते। केएफसी பெரிய பெரிய மெக்டானல்ட் நிறுவனங்கள் எல்லாம் வந்து காசு கொடுத்தா தான் விலை அதிகமா பொருட்கள் கொடுக்குறாங்க. அது வந்து நைட்ல வந்து மிச்சமாகறத வந்து கேமரா முன்னாடி வந்து டஸ்ட்பின்ல போடுறாங்களே ஒழிய அவங்களோட ஊழியர்களுக்கு கூட கொடுக்கறது இல்லை. அது காசு கொடுத்தா தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நிறுவனங்களை எல்லாம் நம்ம எதிர்க்கணும். ये हमको एक आंदोलन, एक मूवमेंट, एक बड़े आंदोलन की तैयारी हमको करनी है। अनाज गोदाम में बंद ना हो, रोटी तिजोरी में बंद ना हो, रोटी पे बाजार का अधिकार ना हो। रोटी जरूरत की चीज है। इन सब चीजों के लिए हम अपने हक हकूक के लिए किसान, फार्मर्स, मजदूर, आदिवासी, महिला के, इनके सब के लिए एक बड़े आंदोलन की जरूरत है। हम सब इकट्ठे हो, झंडा अलग अलग हो सकता है लेकिन सबका मुंह एक हो। கார்ப்பரேட்டுகள் வந்து சாப்பாட்டு பொருட்களை எதா இருந்தாலும் அதை வந்து குடோன்ல பூட்டி வைக்கும், தானியங்களை குடோன்ல பூட்டி வைக்கும், சாப்பாட்டு பொருட்களை வந்து பூட்டி வைக்கும், நம்மளை வந்து அடிமைப்படுத்த பார்க்குது, அதை வித்து இது பண்ண பார்க்குது. அதை வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் இலவசமா கிடைக்கணும், எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம போராடுறோம். அதுக்காக நம்ம வந்து எப்பவுமே ரெடியா இருக்கணும். எந்த ஒரு பெரிய போராட்டமா இருந்தாலும் இந்த சாப்பாடு வந்து எல்லாத்துக்கும் தேவையானது. அது எல்லாத்துக்கும் போய் சேரணும். அது வந்து அவங்க கைக்கு போகாம இருக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே ஏதாவது ஒரு போராட்டம் அவங்களுக்கு எடுக்கிறோம்னா கொடுக்கிறோம்னா எல்லாரும் வந்து ஒற்றுமையா தயாரா இருக்கணும் எப்பவுமே. आप सभी का धन्यवाद जो लोग साथ लाए, माताएं, बहनें, बच्चे, नौजवान साथ लाए और जिन्होंने नॉन केमिकल फार्मिंग की, उनको आज यहाँ पर सम्मानित किया जाएगा। यहाँ की समस्त कमेटी को, जो लोग आए उनको सबको धन्यवाद। थैंक यू। तमिलनाडु जिंदाबाद। எல்லா மகளிர்களுக்கும் வந்து எல்லா பெரியவர்களுக்கும் எல்லாத்துக்கும் வந்து நன்றி. இங்கே ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றவங்களுக்கு வந்து சன்மானிக்கணும். அவங்களுக்கு வந்து ஊக்குவிச்சு நம்ம இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து கொண்டு வந்து நான் கெமிக்கல் ஃபுட்டுகளை வந்து மார்க்கெட் கொண்டு வரதுக்கு அவங்க ஆதரிக்கணும். அப்போ அவங்க வந்து விருது வழங்கி அதை வந்து ஊக்குவிச்சு நம்ம அதை இது கொண்டு வரோம். நன்றி, வணக்கம். तमिलनाडु जिंदाबाद। तमिलनाडु जिंदाबाद। तमिलनाडु जिंदाबाद। जिंदाबाद।